சுவாமியே சரணமையப்பா. தத்வமசி. திரி போல் ஒரு ஒளி தரும் தீபம் பொன்னம்பலத்தெழில் மேட்டிலே, திரி போல் ஒரு ஒளி தரும் தீபம் பொன்னம்பலத்தெழில் மேட்டிலே, ராத்திரி வேளையில் ஐயனை காணும் மகர ஜோதிவாணி. ஐயப்ப சுவாமி சபரிமலையில் எழுந்தருளி சகல லோகங்களையும் காத்தருளும் கண்கண்ட தெய்வம். 8 திசைகளுக்கும் அருளை கொட்டிக் கொடுக்கும் ஹரிஹரன் புதல்வன். எங்கும் எப்போதும் உதவிட ஓடி வரும் ஏழை பங்காளன். ஆன்மீக மழையில் ஆன்மாவை நனைய வைக்கும் ஆனந்த சித்தன். இப்படி ஐயப்ப சுவாமியை பற்றி வாழ்நாள் முழுக்க போற்றி புகழலாம். அவ்வளவு மகத்துவம் வாய்ந்த தெய்வம் சுவாமி ஐயப்பன். சிறப்புமிக்க கார்த்திகை மார்கழி மாதங்களில் பரவலாக பக்தர்கள் மாலையணிந்து சபரிமலைக்குச் சென்று ஐயப்பனை வழிபட்டு வளம் பெறுவார்கள். இத்தகைய புனிதமான நாட்களில் ஐயப்ப சுவாமி வழிபாட்டிற்கு பின்னால் உள்ள ஐதீகங்களை பற்றி கூறும் அற்புத நிகழ்ச்சிதான். அந்த வகையில் இன்று தத்வமசி தெரிந்து கொள்ளலாம் வாருங்கள். புனிதமான ஐயப்பன் கோவிலில் 18 படிகள் ஏறியதும் சந்நிதானத்தின் வாசலில் தத்வமசி என்ற வாக்கியம் நம்மை வரவேற்கும். இந்து சமய வேத நூல்களில் வேதாந்த பொருள்களை விளக்குவதற்காகவே தொகுக்கப்பட்டிருக்கும் பிரிவுகள் உபநிடதங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அவைகளில் வேதத்திற்கொன்றாக 4 மகா வாக்கியங்கள் போற்றப்படுகின்றன. அதில் சாம வேதத்தின் மகா வாக்கியம்தான் தத்வமசி ஆகும். இம்மகா வாக்கியத்தில் உள்ள சொற்களின் பொருள் இவ்வளவு எளிதாக இருப்பினும் வாக்கியத்தின் உட்கருத்தை பற்றி வெவ்வேறு விளக்கங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. இந்த தத்வமசி என்னும் வாக்கியம் பல்வேறு தத்துவங்களை உள்ளடக்கிய ஓர் அற்புதமான மந்திரச் சொல்லாகும். தத்வமசி என்னும் வார்த்தைக்கு நீயே அதுவாக இருக்கிறாய் என்பது பொருளாகும். நீ உருவத்தால் மனிதனாயிருக்கிறாய். என்னை நினைத்து விரதம் இருக்கும் போது மட்டும் உன் உடலையும் மனதையும் கட்டுக்குள் வைத்திருக்கிறாய். உன்னை எல்லாரும் சுவாமி என்கிறார்கள். ஐயப்பா என்று என் பெயரையே உனக்குச் சூட்டி அழைக்கிறார்கள். அப்போது நீ நானாகவே ஆகிறாய். தெய்வ நிலைக்கு உயர்த்தப்படுகிறாய். இங்கிருந்து நீ திரும்பிய பிறகும் இந்த விரதங்களை மனதால் கடைபிடித்தால் நானாகவே நீ மாறிவிடுவாய் என்று ஐயப்ப சுவாமி தன் பக்தர்களுக்குச் சொல்வது போல அணுவை போன்ற சூட்சம பொருளை ஆன்மாவாய் கொண்டதுதான் இவை அனைத்தும். அதுவே ஆத்மா, அதுவே நீயாக உள்ளாய் என தத்வமசிக்கு ஓர் விளக்கம் சொல்லப்படுகின்றது. மற்றொரு பொருளில் ஆலம்பழம் ஒன்றை பிளந்தால் அணுவடிவான விதைகள் காணப்படுகின்றன. அவ்விதைகளில் ஒன்றை பிளந்தால் ஒன்றும் காணப்படுவதில்லை. ஆனால் காணப்படாத அந்த சூட்சும பொருளில் இருந்தே பெரிய ஆலமரம் உண்டாகி நிற்கிறது. எது அணுவை போன்ற சூட்சும பொருளோ அதையே ஆன்மாவாய் கொண்டது இது எல்லாம். அதுவே ஆத்மா, அதுவே நீயாக உள்ளாய் என்பது தத்வமசிக்கு மற்றொரு பொருளாக சொல்லப்படுகின்றது. மேலும் உப்பை நீரில் போட்டு வைத்து அது கரைந்த பின் நீரில் போட்ட உப்பை கொண்டு வருவது எளிதல்ல. ஆனால் நீரில் மேல் பாகத்தையோ நடுபாகத்தையோ அடிப்பாகத்தையோ உண்டு பார்த்தால் அது உப்பாகவே இருப்பது தெரியும். அதேபோல் முக்காலமும் ஆற்றல் மிக்க பொருளை நீ காணவில்லை எனினும் அது எங்கும் இருக்கவே செய்கின்றது. அணு போன்ற அந்த சூட்சம பொருள் எதுவோ அதையே ஆன்மாவாய் கொண்டது இது எல்லாம். அதுவே ஆன்மா, அதுவே நீயாக உள்ளாய் என்பது தத்வமசிக்கு மற்றொரு விளக்கமாகும். ஒருவனை கண்ணை கட்டி காட்டில் கொண்டு போய்விட்ட பிறகு அவன் கண்ணை திறந்து நீ வீட்டுக்கு போ என்று சொன்னால் ஒருவனால் வீட்டிற்கு செல்ல முடியாது. அந்த நேரத்தில் அயல் மனிதன் வந்து அவனுக்கு பாதை காட்டி அவனுடைய வீட்டுக்கு போக வழி சொல்லிக் கொடுத்தால் எப்படி வீடு வந்து சேர்கிறானோ அப்படித்தான் ஒரு குரு நமக்கெல்லாம் இந்த சம்சார காட்டிலிருந்து மீள வழி காட்டுகிறார். அந்த பாதையில் சென்று ஆத்ம ஞானம் பெற்று
அப்பரம்பொருளுடன் ஒன்றுபடலாம். அணு போன்ற அந்த சூட்சம பொருள் எதுவோ அதையே ஆன்மாவாய் கொண்டது இது எல்லாம். அதுவே ஆன்மா, அதுவே நீயாக உள்ளாய் என தத்துவமசி எனும் வேத மந்திரத்திற்கு பல்வேறு விளக்கங்கள் கூறப்படுகின்றன. மிக புனிதமான இந்த தத்துவமசி என்னும் வாக்கியத்தை சபரிமலை சன்னிதானத்தில் எழுதியுள்ளது சிறப்பிலும் சிறப்பாகும். மலைக்கு செல்லும் பக்தர்கள் இந்த வார்த்தையை புரிந்து அதன்படி வாழ்ந்தால் துன்பங்களிலிருந்து விடுபட்டு நல்ல மன மகிழ்வுடன் வாழலாம் என ஆன்மீக பெரியோர்கள் கூறுகின்றனர். தத்துவமசி வார்த்தையின் பொருளுணர்ந்து போற்றுவோம். மணிகண்டன் அருளால் மட்டற்ற மகிழ்வுடன் வாழ்வோம். மலையாள காடு மணிகண்டன் வீடு உன் இருமுடிய சுமக்குதையா தமிழ் பேசும் நாடு. மலையாள காடு மணிகண்டன் வீடு உன் இருமுடிய சுமக்குதையா தமிழ் பேசும் நாடு. பக்தியோடு போராடு பம்பை நதியில் நீராடு 18 படியில் நீ ஏறு ஐயன் வாழ வைப்பான். ஓம் சுவாமியே சரணமையப்பா. ஒன்று 18 படி கதிபதியே.